குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 12th மார்ச்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் டாபிக்ல என்ன பார்க்க போகிறோம்னா கேன்சர் டேட்டா ஸ்பெஷல் வெப்சைட் லான்ச். அதாவது புற்றுநோய் தரவுகளை சேகரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு புதுசாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பிரத்யேகமாக ஒரு இணையதளம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு ரோபோட்டிக் கேனல் சிஸ்டம், அதாவது ஜி ஸ்பைடர் அப்படின்ற ரோபோட்டிக் கால்வாய் சுத்தம் செய்யும் முறை. ஏஐவை ரிலேட் பண்ணி, அதாவது செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல, ரீசெண்டாக நிறைய டிஸ்கவரிஸ்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிஸ்கவரி தான் இந்த ஜி ஸ்பைடர் என்ற ஒரு ஏஐ டூல். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனித கழிவுகள் பார்த்தீங்களா, இப்போ மனித கழிவுகளை வந்து மனிதர்களே எடுக்கும் நிலையெல்லாம் இன்ன வரைக்கும் சில இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிற விதமாக ஒரு முயற்சி தான் இந்த ஏஐ டூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரபியில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம், அதாவது நாசா சார்பாக ஆர்டிமிஸ் திட்டம் சொல்லிட்டு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனவரன் ஏஐ பேஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் மானிட்டரிங் போர்ட்டல், அதாவது அனவரன்ற செயற்கை நுண்ணறிவு சார்ந்த காடழிப்பு கண்காணிப்பு தளம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக டிஃபாரஸ்டேஷன், காடை வந்து நிறைய அழிச்சிட்டு இருக்கோம் நம்ம மனிதர்களால். மரம், செடி கொடி, இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட நேஷனல் லெவலில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இந்த அனவரம்ன்ற ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டாபிக்ல நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தண்டி மார்ச், அதாவது காந்தி வந்து சால்ட் சத்தியாகிரகா, காந்தி இர்வின் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்களே, அதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டதான் இந்த தண்டி யாத்திரை, சால்ட் சத்தியாகிரகான்னு சொல்லிட்டு நம்ம காந்திஜி பண்ணார். நம்ம நேஷனல் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் என்ன பண்ணியிருக்காரு, தேசத்தந்தை காந்தியடிகள் தண்டி யாத்திரை ஒன்று சால்ட் சத்தியாகிரகா பண்ணார், உப்பு சத்தியாகிரகம். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 12. ஓகேங்களா? மார்ச் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதை வந்து ரிமெம்பரன்ஸ் பண்ணுற விதமாக நியூஸில் வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல இந்தியன் பாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் கோர்ட் அலோஸ் பேசிவ் எத்னாசியா, அதாவது கருணை கொலைகள் இருக்குல்லப்பா, இப்போ வந்து சில பேரால் ட்ரீட்மெண்ட் என்னதான் கொடுத்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட்டை வந்து கருணை கொலை பண்ணுறதுக்கு சில கவர்மெண்ட் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாலையும் இதை அலோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கானமி. அதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், அதாவது நிதி ஆரோக்கிய குறியீடுன்னு சொல்லிட்டு 2026 ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்ம் இம்போர்ட் இண்டெக்ஸ் 2026, அதாவது உலக அளவில் ஆயுத இறக்குமதியில் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸில் ஒரு டிஸ்கவரி பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்னா அயன் ஏஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபவுண்ட், அதாவது அயன் ஏஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபவுண்ட் அலாங் பம்பை ரிவர் இன் விழுப்புரம், அதாவது பம்பை ஆறு இருக்குங்களா, பம்பை ஆற்றங்கரையில், விழுப்புரத்தில் உள்ள பம்பை ஆற்றங்கரையில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இரும்பு கால பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அன்னமணி த அன்கட் டைமண்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அன்னமணி தி அன்கட் டைமண்ட் புக்கை ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆத்தர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங் டே. என்னது இம்பார்ட்டன்ட் டேல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் 2026. இது என்ன தேதி சொல்லிட்டு நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரிப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஜெனரல் சயின்ஸ்ல, அதாவது புற்றுநோய், அதாவது கேன்சர் டேட்டா, அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய கேன்சர் டேட்டா அண்ட் ரிப்போர்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேசஸ் இருக்குது தமிழ்நாட்டில், எவ்வளோ கேசஸ் வந்து ரெக்கவரி ஆகி போயிருக்காங்க, எவ்வளோ கேசஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, எவ்வளோ புது கேசஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த எல்லா தரவுகளையும் சேமிப்பதற்கு ஒரு வெப்சைட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன வெப்சைட் சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். புற்றுநோய் தரவுகளை சேமிப்பதற்கு பிரத்யேக இணையதளம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இணையதளம் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிஎன் கிரஸ்ட், அதாவது டிஎன் கிரஸ்ட் என்ற இணையதளம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரோட முயற்சியால் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா நம்ம அடையாரில் இருக்க கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஸோ அவங்களோட முயற்சியால் தான் இந்த பிரத்யேக தளம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரோட மெமரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் டு கமர்வேட் த பெர்த் சானிட்டரி ஆஃப் டாக்டர் வி சாந்தா. இந்த வி சாந்தா அவங்களோட
பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை தான் கொண்டாடுற விதமாக தான் சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேட்டாவையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம இதுல இருந்து பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சாந்தான்றவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா த ஃபார்மர் சேர்பர்சன், அதாவது அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சொல்லிட்டு இந்த டாக்டர் வி சாந்தா சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த டாக்டர் வி சாந்தா பற்றி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமேட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேன்சர் பற்றி ஒரு முக்கியமான டேட்டா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டேட்டாலாம் இருக்குப்பா. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாரி பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்பா சயின்ஸில் படிச்சிருப்போம் கேன்சர் காசிங் ஏஜென்ட் எது? கேன்சரை உருவாக்கும் ஏஜென்ட் சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம்? கார்சினோஜன். ஓகேங்களா. கார்சினோஜன் தான் இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். கார்சினோஜன். ஓகேங்களா. இந்த கார்சினோஜன் தான் நம்மளுக்கு என்னது? கேன்சர் காசிங் ஏஜென்ட். கேன்சரை உருவாக்கக்கூடிய, அதாவது கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த கேன்சர் வந்து எத்தனை வகையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கார்சினோம், அதாவது கார்சினோம் ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா. கார்சினோமா ஃபர்ஸ்ட். இந்த கார்சினோமான்றது தான்ப்பா கிட்டத்தட்ட கேன்சர்லேயே 80 to 85% இந்த டைப் ஆஃப் கேன்சர் தான் மனிதர்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குப்பா. அந்த கார்சினோமான்னு என்னன்னா தோல் சார்ந்த, நம்மளோட டிஷ்யூ சார்ந்த, தசை, ஸோ இந்த மசில் சார்ந்த இந்த டைப் ஆஃப் கேன்சர்ஸ்லாம் சொல்லிட்டு நம்ம கார்சினோமா கேட்டகரியில் வரும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லங் கேன்சரு, ஓகேங்களா, லங் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சரு, மார்பக புற்றுநோய் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதில் வந்துடுது? இந்த கார்சினோமான்ற இந்த டைப் ஆஃப் கேன்சரில் தான் நம்மளுக்கு இதெல்லாம் வரும். கிட்டத்தட்ட 80 to 85% கேன்சரு நம்ம இந்த கேட்டகரியில் தான் வந்து பதிவாகுதுப்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கோமான்ற கேட்டகரியில் என்ன வருதுன்னா ஜாயின்ட்ஸு, நம்மளோட எலும்பு, நம்மளோட லிகமெண்ட்ஸு, ஸோ இது சார்ந்த கேன்சர்லாம் நம்மளுக்கு என்னது? சர்க்கோமா என்ற கேட்டகரியில் வரும்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லிக்கோமியான்னு ஒரு கேன்சர் இருக்கு. இந்த லிக்கோமியான்றது என்னது? பிளட் கேன்சர் தான்ப்பா இந்த லிக்கோமியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பிளட் கேன்சரை நம்ம லிக்கோமியா கேட்டகரியில் வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ கேன்சர் சார்ந்த தகவல். ஓகேங்களா. சரி, இந்த டிஎன்பிஎஸ்சி பிஐக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்த டேட்டா சாந்தாவை பற்றி பார்த்துருப்போம். இந்த டாக்டர் சாந்தாவை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். டாக்டர் சாந்தா, சேர்பர்சன் ஆஃப் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட், வாஸ் ஆனர்ட் வித் பத்மஸ்ரீ அவார்டு இன் த இயர். அதாவது அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதுக்கான ஆன்சர் வந்து 1986, 1986 தான்ப்பா இதுக்கான ஆன்சரு. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் நம்ம. ஏஐ பவர்டு, அதாவது ஏஐ பவர்டு ரோபோட்டிக் கேனல் கிளீனிங் சிஸ்டம், அதாவது ஜி ஸ்பைடர் என்ற ரோபோட்டிக் கால்வாய் திட்டம், அதாவது செயற்கை நுண்ணறிவு டூலை பயன்படுத்தி ரோபோட்டிக் கால்வாய் சுத்தம் செய்யும் முறையை கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. கேரளா கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஒரு டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏகப்பட்ட டிஸ்கவரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சர் சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏஐ டீச்சரோட பேர் ஞாபகம் இருக்கா? என்னது? ஐரிஷ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஐரிஷ்ன்ற ஏஐ டீச்சர் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சர் கண்டுபிடிச்ச மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளா தான். அந்த ஏஐ டீச்சரோட பேர் என்னது? ஐரிஷ் சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஐ சார்ந்த டெக்னாலஜியில் கேரளா வந்து நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஜி ஸ்பைடர் என்ற ஏஐ டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ அந்த ஜி ஸ்பைடர் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய அவல நிலை இன்று வரைக்கும் சில கிராமங்களில், சில ஊர் பகுதிகளில் இருந்து கொண்டே வருகிறது. ஏன் சில நகரங்களில் கூட நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதை தடுக்கிற விதமாக இதை சுத்தமாக அழிக்கிற விதமாக என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஏஐ டூலை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் செய்யும் கருவி தான்ப்பா. ஓகேங்களா. ஸோ இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவலம் என்ன இதுக்கான சட்டம் ஒன்று இருக்குது. இதை தடை செய்கிற சட்டமும் ஒன்று இருக்குது. அந்த என்ன சட்டம் சொல்லிட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர், அதாவது மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவல நிலையான வேலையை தடுப்பும் சட்டம் வந்து 2013 லான்ச் பண்ணிக்கிறாங்கப்பா. ஓகேங்களா. 2013 தான் இந்த சட்டம் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்த மனித கழிவுகள் மனிதர்கள் அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ற சட்டம் தான் இந்த 2013 நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டூலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஸ்பைடர்ன்ற ஏஐ டூல் எதுக்கு? மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவல நிலை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஏஐ டூல் தான் என்னது? இந்த ஜி ஸ்பைடர் என்ற ஏஐ டூல். ஓகேங்களா. ஸோ இது எந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இருக்க ஸ்கீம் தான்ப்பா. ஸ்வச் பாரத் மிஷன், அதாவது தூய்மை பாரத இயக்கம். ஓகேங்களா. இது ஒரு 2.0 ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் கீழே தான் நம்மளுக்கு இந்த ஜி ஸ்பைடர் என்ற ஏஐ டூல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2.1 பார்த்துருவோம். இந்த ஸ்வச் பாரத் மிஷனை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 2 அக்டோபர் நம்மளோட
ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்திஜி இருக்காங்க, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2014. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் 2.0 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1 அக்டோபர் 2021 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 2க்கு கீழே வர ஸ்கீம் தான் என்னது, இந்த ஜி ஸ்பைடர் என்ற ஏஐ டூல் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஓகே, இதை சார்ந்த பிஓக்கு கொஸ்டின் என்ன சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க பார்த்தோன்னா, இன் ஜூன் 2022, as the movement was launched in Tamil Nadu to clean up the cities and make them garbage free. அதாவது ஜூன் 2022 நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகளை இல்லா பகுதியாக தமிழ்நாட்டில் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. என்ன இயக்கம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த கிளீன் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், அதாவது தூய்மைக்கான மக்கள் இயக்கம் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இது வந்து என்னது, ஒரு குப்பை நீக்கிறது, ஒரு குப்பைகள் வந்து நம்ம போட விடாமல் தடுக்கிறது சார்ந்த ஒரு இயக்கமாக இதை நம்ம பார்க்கறதுனால இது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கொஸ்டின் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிப்பா, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 2 ஜாகிரஃபியில் என்ன சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா ஆர்டிமஸ் ப்ரோக்ராம், ஆர்டிமஸ் திட்டம் சொல்லிட்டு நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் ஏஜென்சி அமெரிக்காவில் இருக்குங்களா. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இஸ்ரோ மாரி நாசான்றது அமெரிக்காவுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த நாசா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நிலவுக்கு போனதே நாசாவோட ஒரு பிளான் தான், ஓகேங்களா. ஸோ அப்போலோ 8, ஓகேங்களா, அப்போலோ 8ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போலோ 8 சேட்டலைட் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் மேண்ட் மிஷன், மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் வந்து 1968 நாசா கொண்டு வந்தாங்கப்பா. ஸோ இந்த மிஷனில் வந்து மனிதர்களை எடுத்துகிட்டு போனாங்களே தவிர மனிதன் வந்து காலடி எடுத்து வைக்கல. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போலோ 11 ஸ்கீம் மிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனிதர்கள் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தார்கள், ஓகேங்களா. ஸோ யார் காலடி எடுத்து வச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீல் ஆம்ஸ்டாங் தான், ஓகேங்களா. நீல் ஆம்ஸ்டாங்ன்றவர் தான் நம்மளுக்கு நிலவில் முதலில் காலடி தடத்தை பதித்தவர், நீல் ஆம்ஸ்டாங், ஓகேவா. சரிப்பா, இந்த நீல் ஆம்ஸ்டாங் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து போகிற ஐடியாவே இல்லை. அதாவது வந்து நிலவில் வந்து ஃபஸ்ட்டு அடி வைக்கிறதா இருந்தது வேற ஒருத்தர். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ 11 டீம் பைலட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ட்ரின் சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ட்ரின்றவர் தான் ஃபஸ்ட்டு காலடி அடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இவர் ஏன் நீல் ஆம்ஸ்டாங் சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சேட்டலைட் இருக்குப்பா, ஓகேங்களா. இந்த சேட்டலைட் வந்து நிலவில் வந்து இறங்கிடுச்சு, லான்ச்சர் வந்து இறங்கிட்டதுக்கு அப்புறம் கேட் வந்து இந்த சைடு வந்து நீல் ஆம்ஸ்டாங் இருக்காரு, இங்கே வந்து ஆல்ட்ரின் பைலட் இருக்காரு, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ட்ரின் தான் போக வேண்டியதாக இருந்தது பிளான் படி. ஸோ ஆல்ட்ரின் பக்கம் இருக்க கதவு தான் திறந்துருக்கணும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட். ஏதோ டெக்னிக்கல் எரர்னால என்ன ஆயிடுச்சு, நீல் ஆம்ஸ்டாங்கோட கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுப்பா, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பிளான் படி என்ன பண்ணணும், ஆல்ட்ரினே இறக்கணும் கீழே. பைலட் தான் கமாண்டரு அந்த திட்டத்துக்கு. ஸோ ஆல்ட்ரின் தான் இறக்கணும். பட் ஆனால் வந்து கேட் வந்து மாறி திறந்துட்டனால என்ன ஆச்சு, இப்போ இடத்த மாற்றுறது ரொம்ப இம்பாசிபிள். ஏன்னா வந்து அவங்க போட்டிருக்க சூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து இடத்த மாற்றி ஸ்வாப் பண்ணி உட்காரத்துல ரொம்ப கஷ்டம். சேட்டலைட் ஏதாவது டெக்னிக்கல் எரர் ஆகிடும், ஏதாவது ரிப்பேர் ஆகிடும், மாற்றி உட்காரும் போது ஏதாவது உடையலாம். ஸோ இந்தமாரி ரீசன்னால வந்து என்னாச்சு, சரி ஓகே, நீல் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ஹியூமனிட்டியான பர்சன், ஒரு காமான பர்சன், ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பர்சனாகவும் இருக்காரு. ஸோ நம்ம ஆம்ஸ்டாங்கை கீழே இறக்கிறோம் சொல்லிட்டு நாசா முடிவு பண்ணி இறக்கப்பட்டது தான் நீல் ஆம்ஸ்டாங். ஸோ இதான் இப்போ இதோட ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் யார் நிலவில் கால் எடுத்து வச்சாங்க, நீல் ஆம்ஸ்டாங். ஸோ செகண்டாக வந்து யார் இறங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைலட்டு ஆல்ட்ரின் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது தவிர மூணாவது ஒருத்தர் இருக்காரு, கொலின்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் வந்து நிலவில் இறங்கலை, பட் ஆனால் வந்து சேட்டலைட் உள்ளே இருப்பார். ஸோ இதுதான் நம்ம இதில் பார்க்குறோம், ஓகே. ஸோ இதுதான் இப்போ பேக்ரவுண்ட் டேட்டா. ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா நாசா வந்து நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. யார், ரீசெண்டாக ஃபேமஸான எலான் மஸ்க் இருக்காங்களே, எலான் மஸ்க் மூலயமா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. எலான் மஸ்கோட என்னது ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற நிறுவனம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, நாசா நிலவுக்கு மனிதர்களை திரும்ப அனுப்பணும் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ராக்கெட் வந்து ஸ்டார்ஷிப் பில்ட் பை எலான் மஸ்க் செலக்டட் அஸ் த லூனார் லேண்டர். ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் தான் வந்து இந்த நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஷிப்பில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லிக்விட் மீத்தேன், லிக்விட் ஆக்சிஜன் கெப்ட் பிலோ -150°C. அதாவது திரவ மீத்தேன் மற்றும் திரவ ஆக்சிஜன் -150°C கீழே இருக்கக்கூடிய ஃபியூல்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த 2 ஃபியூல்ஸ் தான் வந்து, இந்த 2 எரிபொருள் தான் வந்து இந்த ஸ்டார்ஷிப்பில் பயன்படுத்துகிறாங்க சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டா நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த இந்த நீல் ஆம்ஸ்டாங், இந்த அப்போலோ 11 இதை சார்ந்த டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துருவோமா. ஸோ டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன்ட் மிஷன் டு நாசா
டு கோ டு த மூன். அதாவது நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் அப்போலோ 8. அப்போலோ 8ன்றது மனிதர்கள் அமிச்சாங்க, ஆனால் நிலவில் இறங்கல. அப்போலோ 11 தான் நிலவில் இறங்கினா ஒரு திட்டமான இந்த இடத்துல பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் டு மூன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அப்போலோ 8 தான். ஆனால் ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் அந்த நிலவை தர இறங்குறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் அப்போலோ 11 சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் பா, அனவரன் ஏஏ பேஸ்ட் டிஃபாரஸ்டேஷன். அதாவது அனவரன் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த காடு அழிப்பு கண்காணிப்பு தளம். ஓகேங்களா. ஸோ அனவரன்றது என்ன பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காடுகளாக நம்ம இந்தியாவில் வந்து நிறைய அழிஞ்சிட்டு வராங்க. மரத்தை வெட்டுறோம், காடை அழிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது, குளோபல் வார்மிங் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்மளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பக்கம் கிளேசியஸ் பனிக்கட்டியெல்லாம் உருகுது, கடல் மட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தடுக்கிற விதமாக காடு அழிப்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொண்டு வந்தது தான். அது கீழே வர பிளான் தான்ப்பா இது. என்னன்னா அனவரன்ற ஏஏ பேஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா, போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் இந்த டூல் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மெக்கானிசம், இது வந்து ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அளவை மையம் தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐயோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனவரன். இந்த அனவரன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நாளுக்கும் ஒரு தடவை வந்து தேசிய வனத்துறைக்கு என்ன பண்ணுன்னா இவ்வளோ காடு இருக்குப்பா, இவ்வளோ காடு இருக்குன்னு சொல்லிட்டு வார்னிங் அமிச்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, ஸோ ரொம்ப ரிஸ்கான ஜோனில் இருக்குது, ரொம்ப அழிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான அலாரமும் அடிக்கடி அமிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ காடு இருக்குது, அந்த ஒரு இண்டெக்ஸு, எவ்வளோ மரங்கள் வந்து கவுண்ட் இருக்குது சொல்லிட்டு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து எப்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கும். இந்த அனவரன்ற ஏஐ சிஸ்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் அமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து காடு அளவு ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா கூட வார்னிங் அலாரமும் இது வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஸோ காடோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்து டிஃபாரஸ்டேஷனை குறைக்கலாம், காடு அழிப்பை வந்து குறைச்சி மரங்களை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அனவரன்ற ஏஐ டூல். ஓகேங்களா. ஸோ இது வந்து இது வந்து எந்த ஒரு சேட்டலைட் மூலமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட சென்டினல்-1 சென்டினல்-2. ஓகேங்களா. ஸோ இந்த 2 சேட்டலைட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னது இந்த தொழில்நுட்பம் வந்து பயன்படுறாங்க. அதாவது ஐரோப்பிய விண்வெளி முகமையின் சென்டினல்-1 அண்ட் சென்டினல்-2 இந்த 2 செயற்கைக்கோளை யூஸ் பண்ணி தான் கண்காணிக்கிறாங்க இந்த அனவரன் ஏஐ டூலை. ஸோ இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி அந்த அனவரன் ஏஐ டூல் என்ன பண்ணுதுன்னா அந்த காடு அளவை கவுண்ட் பண்ணுது, அந்த காடோட அளவை வந்து மெஷர் பண்ணி அந்த வனத்துறைக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது டேட்டாவை 15 நாளைக்கு ஒரு முறை. ஓகேங்களா. ஸோ 15 நாள்ன்றது முக்கியம். அனவரன் ஏஐ டூல் நேஷனல் ஃபாரஸ்ட் சர்வே இந்த டிபார்ட்மெண்ட் தான் உருவாகியிருக்காங்க இந்த ஏஐ டூலை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபாரஸ்டேஷனை குறைக்கிறதுக்கு, அதாவது காடோட அழிப்பை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக வேற என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வன் அக்னின்ற ஒரு இது காட்டுத்தீ கண்காணிக்க எஃப்எஸ்ஐ பயன்படுத்தும் பிரத்யேக தளம். இந்த வெப்சைட் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து காட்டில் தீ வந்து அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு லெவலில் கலிஃபோர்னியாவில் கூட ரீசெண்டாக வந்து ஒரு காட்டு தீ வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காட்டு தீயினோட அளவை வந்து குறைக்கிறதுக்காக அலாரம் செட் பண்ணுறது தான் இந்த வெப்சைட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து காட்டு தீ வந்து லைட்டாக வந்து பரவி இருக்கு, ஒரு தீப்பொறி வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த வன அக்னின்ற ஒரு வெப்சைட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும்பா. ஸோ அந்த டைமில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு அந்த காட்டுத்தீயை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸோ அதனால் வர விளைவுகள் வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த வன அக்னின்ற ஒரு வெப்சைட்டை வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது சார்ந்த ஒரு டேட்டாவாக பார்க்குறோம். சரி, ஓகே. இது சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காட்டன் ஆஷ் செயலி. ஓகேங்களா. ஸோ இது எதற்கான செயலின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சிக்கொல்லி மேலாண்மை. ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதை சார்ந்த அந்த பூச்சிக்கொல்லி எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த காட்டன் ஆஷ் ஆப். சரிப்பா. நெக்ஸ்ட் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா தண்டி மார்ச்ன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஏன் நம்ம அந்த டாப்பிக்லாம் படிச்சிருப்போம், ஜியாகிரஃபியில் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். என்னன்னா சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், உப்புக்கு வரி போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இதை எதிர்த்து ஒரு போராட்டம் தானே அது இந்த சால்ட் சத்தியாகிரகம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து லீட் பண்ணது யாருன்னா நம்மளோட ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் தேசத்தந்தை காந்தியடிகள் தான் லீட் பண்ணாங்க. ஸோ இது வந்து மார்ச் 12 வந்து ஸ்டார்ட் ஆச்சுப்பா. ஓகேங்களா. ஸோ மார்ச் 12 வந்து இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மார்ச் 12 வந்து ரிமெம்பர் பண்ணுற விதமாக தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆர்டிகல் வந்து ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இதை சார்ந்த தகவலை ஒரு ரிவிஷன் ரீகால் மாரி நம்ம பண்ணிப்போம். ஓகேவா.
இந்த மார்ச் 12 தான் வந்து நம்மளுக்கு என்னது ஆனிவர்சரி ஆஃப் தண்டி மார்ச் 1930 ஆரம்பிச்ச தண்டி மார்ச்சோட ஒரு நிறைவு தினமாக நம்ம இதை கொண்டாடுறோம். ஓகேங்களா, நினைவு தினமாக கொண்டாடுறோம். நினைவு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து மார்ச் 12 வந்து மகாத்மா காந்தியால் எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? சபர்மதி ஆசிரமம். ஓகேங்களா, சபர்மதி ஆசிரமத்தில் 78 ஃபாலோவர்ஸ், அதாவது மார்ச் 12, 1930 சபர்மதி ஆசிரமத்தில் 78 தொண்டர்களுடன் இந்த நடைப்பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுப்பா. எப்போ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 வந்து தண்டியில் முடிஞ்சதுப்பா. ஸோ ஏப்ரல் 5 அன்று தண்டியில் கடற்கரையில் அடைந்த காந்தியடிகள் ஏப்ரல் 6 என்ன பண்ணியிருக்காரு, கையில் வந்து ஒரு பிடி உப்பை வந்து எடுத்து சட்டத்தை மீறினார். உப்பு எடுக்கும் சட்டத்தை மீறி ஸோ இந்த போராட்டம் வந்து நிறைவடையுதுப்பா. ஓகேங்களா, ஸோ இதோட விளைவாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த காந்தி இர்வின் பேக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த காந்தி இர்வின் பேக்ட் மூலமாக உப்புக்கு வந்து வரி விதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கு பார்த்தீங்கன்னா வரியே கிடையாது இந்தியாவில். ஸோ அதனால தான் உப்போட விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு கல் உப்பு தூள் உப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா அவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஒரு கிலோ பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ கொண்டு வர சட்டம் இன்று வரைக்கும் அமலில் இருக்கிறது தான் இந்த ஒரு ரிமெம்பரன்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, இது சார்ந்த அடிஷ்னல் டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் வந்து 24 நாள் இந்த தண்டி மார்ச்ன்றது நடந்தது. ஓகேங்களா, இந்த தண்டி யாத்திரை, ஓகேங்களா, தண்டி சத்தியாகிரகம் வந்து 24 நாள் நடைப்பயணமாக நடந்தது. ஓகேங்களா, எப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 முடிஞ்சதுப்பா. ஓகேங்களா, மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 முடிவடைந்தது 1930. ஓகேங்களா, ஸோ இதுதான் நேஷனல் லெவலில் நடந்த சால்ட் சத்தியாகிரகம். இதோட லீட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், நம்ம காந்தியடிகள் சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்ப்பா, ஸோ இதை டேட்டாவை காப்பி பண்ணி எங்கள் இந்தியாவில் இருக்க பல பகுதியில் வந்து சால்ட் சத்தியாகிரகம் நடந்தது. அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி இருக்காங்களா, ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவங்க தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சால்ட் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம், திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை பார்த்தீங்கன்னா இந்த சத்தியாகிரகம் வந்து நம்ம நடந்தது. எப்போதுலேருந்து நடந்தது சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஏப்ரல் 13 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்துன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடந்தது. அதேமாதிரி வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் ஷர்ட் சிவப்பு சட்டைகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடை கிட்மாக்கர் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். குடை கிட்மாக்கர் தலைமையில் தான் சிவப்பு சட்டைகள் சொல்லுவாங்க இவங்களோட ஃபாலோவர்ஸை. ஸோ இவங்க தலைமையில் தான் வந்து நார்த் சைடு வட இந்திய பகுதியில் வந்து இந்த சத்தியாகிரகம் வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறப்போ. ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே ஓகே ஒன்ஸ் அகேன் ஓகேப்பா, குடை கிட்மாக்கர் நார்த்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். சரிப்பா, இப்போ வந்து இது சார்ந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராஜாஜி ஸ்டார்டட் த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகம் அண்ட் விச் டேட், அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 13 ஏப்ரல் 1930 டு 28 ஏப்ரல் வந்து நம்மளுக்கு வந்து நடத்திருப்பாரு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த டாபிக் வந்து சுப்ரீம் கோர்ட் அலோஸ் பேத்யூஎத்னாசியா, அதாவது கருணை கொலைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதாவது உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கருணை கொலைலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து சிவியராக ஏதோ ஒரு நோயாளியோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டாலே பாதிக்கப்பட்டு இன்கேஸ் அவர் வந்து ஒரு கோமாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரால் எந்த செயல்பாடும் செய்ய முடியல, ஒரு பேஷண்ட்டாகவே அதாவது பெட்லேயே இருக்கார், அவரால் எந்த செயல்பாடும் செய்ய முடியல, மற்றவங்களோட உதவி இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியல. ஓகேங்களா, ஸோ அவருக்கு உயிர் வாழவே வந்து பிடிக்காத நிலையில் அவர் கருதுறாரு. ஸோ இதை தான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பேஷண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில நாடுகளை வந்து கருணை கொலை, அதாவது அவங்கள வந்து எய்தர் வந்து ஒரு
அதாவது பாய்சன், ஸ்லோ பாய்சன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணியோ, ஸோ அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியோ, ஸோ அவங்களுக்கு வந்து கருணை கொலை, அவங்கள வந்து ஒரு கொலை பண்ணிடலாம் சொல்லிட்டு சில கவர்மெண்ட்ல ரீசெண்டாக வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கருணை கொலை வந்து இந்தியாவில் நடந்தது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கருணை கொலை வந்து பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஸோ அது எந்த ஆர்டிகல் கீழே வருது, ஏன் கொடுத்தாங்க, இந்த எத்னோசியா கருணை கொலையோட வகைகள் என்ன, இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கஷன் நம்ம இங்கே பார்த்துருவோம். ஓகேப்பா. இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கருணை கொலைக்கு நீதிமன்றம் முதலில் அனுமதி அளித்துள்ளது. யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா 32 வயசு ஆனால் ஹர்ஷித் ராணா. ஓகேங்களா? 32 வயசான ஹர்ஷித் ராணா என்றவர் மேலே மாடியிலேருந்து கீழே விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வேஸ்ட்னு சொல்லிட்டு மெடிக்கல் சார்பில், அதாவது ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. ஸோ இவர் வந்து பிழைக்கிறது எப்படி சொல்கிறது, கடைசி வரைக்கும் கோமால தான் இருக்கணும். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறது, இவருக்கு வந்துட்டு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஃபுல்லாக வேஸ்ட் தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சார்பாக சொல்லிட்டாங்க மெடிக்கல் டீம். ஸோ இவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேஸ் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இவருக்கு வந்து கருணை கொலை வழங்கணும், இவர் கருணை கொலைக்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேஸ் போடும்போது என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்குதுன்னா, ஆர்டிகல் 21 நம்ம பார்த்துருப்போம் இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 21. இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா? ஸோ வாழும் உரிமை, தனிநபர் சுதந்திரம். ஓகேவா? நான் வாழணும் வாழக்கூடாதுன்னு சொல்றது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம் சொல்லிட்டு ஆர்டிகல் 21 வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் கீழே என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிக்னிட்டி ஆஃப் லைஃப், அதாவது நம்ம வாழ்றதுக்கு எவ்வளோ மதிப்பாக கண்ணியமாக நம்ம எவ்வளோ வாழ்கிறோமோ அதேமாதிரி கண்ணியமாக இறக்கணுன்றதும் நம்மளோட சுதந்திரம் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இந்த ஆர்டிகல் கீழே என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து கண்ணியமாக இறக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த கருணை கொலையை அனுமதிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கண்ணியமா இறக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் கீழே நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த கருணை கொலையை வந்து அனுமதிக்கிறாங்க. ஸோ இந்த கருணை கொலையோட வகைகள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிவ் ஆக்டிவ் 2 இருக்குப்பா. ஓகேங்களா? ஆக்டிவ் பேசிவ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 இருக்கு. இந்த ஆக்டிவ்னா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ பாய்சன் கொடுத்து அந்த பேஷண்ட் வந்து காலி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பேசிவ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாலும் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த பேசிவ் டைப் ஆஃப் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த பிஐக்யூ சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கொடுத்த ஆர்டர்ஸ். ஸோ இது சார்ந்த பிஐக்யூ சொல்லிட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரியாம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் முகவுரையையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. எந்த வழக்கில் பிரகடனப்படுத்தினாங்க சொல்லிட்டு பார்த்தோன்னா, கேசவானந்த பாரதி கேஸ், அதாவது கேசவானந்த பாரதி வழக்கில் தான் இந்த நடைமுறை வந்து அமல்படுத்தினாங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து எக்கனாமிக்கில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், அதாவது நிதி ஆரோக்கிய குறியீடு 2026. ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்னா என்னன்னா, நிதி ஆரோக்கிய குறியீடு. இந்த குறியீடு வந்து நிதி ஆயோக், நம்மளோட பிளானிங் கமிஷனோட பேரை நிதி ஆயோக்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்களா. ஸோ இந்த நிதி ஆயோக் தான் வந்து நம்மளுக்கு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க நேஷனல் லெவலில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நிதி ஆயோக் வந்து ரீசெண்டாக ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த மாநிலத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துலையோ இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்லையோ அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி அந்த ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, சரியான விதத்தில் பணத்தை கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிசா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸில், அவங்களுக்கு இருக்க ரிசோர்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒடிசாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2வது ஆண்டாக தொடர்ச்சியாக ஒடிசா வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இண்டெக்ஸ் சார்ந்த கேள்விகள் ரீசெண்டாக கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரில் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டேட்டா தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், அதாவது நிதி ஆரோக்கிய குறியீட்டில் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, ஒடிசா. 2வது டைமாக ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்காங்க. ஸோ அதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் சொல்லிட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாடோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மர் கேட்டகரியில் ரேங்க் 13, அதாவது பெர்ஃபார்மர் பிரிவில் வந்து 13ஆம் இடத்தில் நம்மளது தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டேட்டாவை பார்க்குறோம். ஸோ நிதி ஆயோக் சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச் த ஸ்டேட் has stopped the export preference index of நிதி ஆயோக், அதாவது நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டு 2022 நிலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, 2வது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது கர்நாடகா, 4வது குஜராத் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் வேர்ல்டு ஆர்ம் இம்போர்ட் இண்டெக்ஸ், இதுவும் ஒரு இண்டெக்ஸ் தான்ப்பா. இது வந்து ஒரு அறிக்கை தான் 2026. இது என்னன்னா சொல்லிட்டு எந்த நாடுகள் வந்து அதிகமாக வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க உலக அளவுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸில் வந்து யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைன்பா. உக்ரைன் ரஷ்யா போலாரிசேஷன் நடக்குதுல்ல. ஸோ உக்ரைன் வந்து ரஷ்யாவை எதிர்த்து போராடுறதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்தோ உலக நாடுகள்கிட்ட இருந்தோ வெப்பன்ஸ் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணத்தினால உக்ரைன் வந்து இந்த ஒரு இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டா பார்க்குறோம். ஸோ இந்தியா ரீட்டன்ஸ் த செகண்ட் பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உக்ரைன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு லெவலில் இம்போர்ட்டில் வந்து எவ்வளோ ஷேர் வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 8.2%. அதாவது உலக அளவில் பண்ணுற இம்போர்ட்டில், அதாவது இந்த ஆயுதங்களை இறக்குமதி பண்ணுறாங்க, இதில் வந்து இந்தியாவோட ஷேர் பார்த்தீங்கன்னா 8.2 சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஃபாலோட் பை சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான். அதாவது அடுத்தபடியாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிப்ரி என்ற ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதாவது சிப்ரி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டியூட் தான் நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது வந்து எந்த இயர் வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ ஹியூமன் HDI வந்து 1990. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது ஆன்சர் வந்து 1995 உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இதுக்கான ஆன்சர் 1997. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல், இதுக்கான ஆன்சர் 2000 சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியல் பாலிட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அயனேஜ் சார்ந்த இரும்பு பொருட்கள் சார்ந்த கண்டெடுப்பை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, விழுப்புரத்தில் உள்ள பம்பை ஆற்றங்கரையில் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டேட்டா பார்க்குறோம். ஸோ இது வந்து பம்பை ரிவர் விழுப்புரம், இதோட லொக்கேஷன். ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் நிறைய ஆகுதுப்பா. ஸோ இதையும் பார்த்துருக்கோங்க. பம்பை ரிவர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பம்பை ஆற்றங்கரை, பம்பை ஆறு எங்கே இருக்குன்னா விழுப்புரம். இந்த ஆற்றங்கரையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எந்த காலத்தை சேர்ந்த பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அயனேஜ், இரும்பு காலத்தை சேர்ந்த பொருட்கள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பம்பை ரிவரோட ஜியோகிராபிக்கல் ஃபேக்ட், அதாவது புவியியல் குறிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வராக நதி. ஓகேங்களா. ஸோ ஆல்சோ நோன் அஸ் சங்கரபரணி. ஓகேங்களா. சங்கரபரணி. ஓகேங்களா. ஸோ இதோட துணை நதியாக இது செயல்படுது. பம்பையார் வந்து வராக நதியின் துணையாராக செயல்படுது. ஸோ இது வந்து விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி வழியே பாய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேட்டாவை பார்க்குறோம். ஸோ என்னென்ன பொருளாக டிஸ்கவரி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அன்பர்னல்ஸ், அதாவது முதுமக்கள் தாழிகள், கிளாஸ் பீட்ஸ் அண்ட் ரிங் வெல்ஸ், உரை கிணறுகள், கண்ணாடி மணிகள். ஸோ இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ புரோக்கன் பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்ஸ், உடைந்த நிலையில் உள்ள பளபளப்பான கற்கோடாரி. நெக்ஸ்ட் பாட் ஸ்டர்ஸ் வித் ஏன்ஷியன்ட் கிராஃபிக் மார்க்ஸ், அதாவது குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பொருளாக கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த கால பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பம்பை ஆற்றங்கரை, விழுப்புரம், இரும்பு கால பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன பொருள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டால் முதுமக்கள் தாழிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் உரை கிணறுகள், உடைந்த நிலையில் உள்ள பளபளப்பான கற்கோடாரி, குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பானை வந்து எந்த டைப் ஆஃப் பானைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. பிளாக் அண்ட் ரெட் வேர், பிளாக் ஸ்லிப்டு வேர், யூனிக் ஒயிட் பெயிண்டட் அண்ட் ரெட் வேர், அதாவது கருப்பு சிவப்பு பானைகள், கருப்பு நிற பானைகள் மற்றும் வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட சிவப்பு பானைகள் சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ முக்கிய இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எக்ஸ்ப்ளோர், இதை தவிர அங்கே வேற என்னென்ன சைட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிமேடு, லோக்கலி நோன் அஸ் அய்யனார் மேடு, செங்காடு, ஐயன் கோவில்பட்டு, குறும்பன் கோட்டை. ஓகேங்களா. கரிமேடு இதை வந்து அய்யனார் மேடுன்னு சொல்லுவாங்க. செங்காடு, ஐயன் கோவில்பட்டு மற்றும் குறும்பன்பட்டு. ஸோ அதுக்கு நியர்பை இருக்க பிளேசஸாக இங்கேயும் எக்ஸ்குவேட், அதாவது அகழ்வாராய்ச்சி இங்கேயும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கணும். ஸோ அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரோமான் போட்ரி. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிள்ளையூர் எக்ஸ்கவேஷன், கிள்ளையூர் அகழ்வாராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சென்டர் ஆஃப் புத்திசம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கம்புலியூர் எக்ஸ்கவேஷன், இதில் வந்து கல்ட் ஆஃப் காவேரி, காவேரியின் கலாச்சாரத்தை நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர் எக்ஸ்கவேஷனில் கமர்ஷியல் கான்டாக்ட் பிட்வீன் ரோம் அண்ட் தமிழகம், ரோமுக்கும் தமிழர்களும் இடையே உள்ள வணிக தொடர்பு பற்றி ஆதாரங்கள் நம்ம அந்த அகழ்வாய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு தான் மிஸ்லனியஸ் டாப்பிக்கில் இந்த அனமணி அன்கட் டைமண்ட்ற புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஷா கோபிநாத். ஓகேங்களா. இது யார் சார்ந்த புக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய இயற்பியல் மற்றும் வானிலை ஆய்வுத்துறையின் முன்னோடியாக திகழ்ந்த அன்னமணியின் வாழ்க்கை வரலாறு தான் இந்த அன்னமணி, அது அன்கட் டைமண்ட். யார் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஆஷா கோபிநாத். இது யாரோட வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, அன்னமணி தான். ஸோ புக்கோட பேர்லேயே அவங்களோட பேர் இருக்கனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் பிவிக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் LUV புக் வாஸ் ரிட்டன் பை கரண் ஜோஹர், அதாவது தி பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரண் ஜோஹர்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் டேல என்ன சொல்லிட்டு பார்க்க போறோம்னா நோ ஸ்மோக்கிங் டே, புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது எப்போ
அனுசரிக்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தோன்னா செகண்ட் வெனஸ்டே ஆஃப் மார்ச், அதாவது மார்ச் மாதத்தின் 2வது புதன்கிழமை தான் நம்ம என்ன பண்ணுறோம், புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மார்ச் 11 தான் நம்மளுக்கு புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த இயற்கான தீம் சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபரன்ஸ், அதாவது புகையிலை நிறுவனங்களின் தலையீட்டில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். அதாவது இந்த பீடி சுத்துற தொழில், இந்த சிகரெட், இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன வயசு பிள்ளைங்களை வந்து ஈடுபடுத்துறாங்க வேலைக்கு, தொழிலாளர்களுக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட லங்ஸ் சார்ந்த டிசீஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் தடுக்கிற விதமாக தான் இந்த வருஷத்துக்கான தீம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த டொபாக்கோ சார்ந்த இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோன்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே செலிப்ரேட்டட் ஆன் 31st ஆஃப் டேஷ் எவ்ரி இயர், அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த டேஷ் மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ மே மாதம் 31ஆம் தேதி தான் நம்மளுக்கு என்ன வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சுப்பா. இது வரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரீகால் மாதிரி நம்ம பார்த்துருவோம். Which institute launched the TN Crest website to track cancer in Tamil Nadu? தமிழ்நாட்டில் பதிவாகும் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்க TN Crest என்ற இணையதளத்தை தொடங்கிய நிறுவனம் எதுன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், ஓகேங்களா, அடையார் புற்றுநோய் மையம். Which municipal corporation recently deployed the AA powered robotic system G Spider for canal cleaning, அதாவது கால்வாய்களை சுத்தம் செய்யும் G Spider என்ற AA ரோபோட்டிக் முறையை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநகராட்சி எது? திருவனந்தபுரம், கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் மலேரியா கான்ஃபரன்ஸ் 2026 ஹெல்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இது நேற்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மார்ச் 12, 2026 இன்டர்நேஷனல் ரயில் கோச் எக்ஸ்போ பிகன் அட் விச் லொகேஷன்? மார்ச் 12, 2026 அன்று சர்வதேச ரயில் பெட்டி கண்காட்சி எங்கு தொடங்கியது நம்மளுக்கு கேட்டாங்க. ICF கிரவுண்ட் பெரம்பூர், சென்னை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம ஏன் புதுசாக பார்க்குறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதை ரிவிஷன் பண்ணுற விதமாகவும் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுற விதமாக தான் நம்ம கம்பைனாக கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the Supreme Court recently allowed passive euthanasia for Harish Rana. Which constitutional remedies include the right to die with dignity? எந்த ஆர்டிகல் படி இதை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? சட்டப்பிரிவு 21 படி நம்மளுக்கு அந்த கருணை கொலைக்கு அனுமதி தெரிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. அக்கார்டிங் டு த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026 ரிலீஸ் பை நிதி ஆயோக், விச் ஸ்டேட் ரீடைன் த டாப் பொசிஷன்? நிதி ஆயோக் வெளியிட்ட 2026 ஆண்டிற்கான நிதி ஆரோக்கிய குறியீட்டில் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 2வது வருஷமா தொடர்ந்து வருது, ஒடிசான்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பார்க்குறோம். ஆஸ் பர் த சிப்ரி ரிப்போர்ட் 2026 விச் கண்ட்ரி எமர்ஜ் as the world largest arm importer, அதாவது சிப்ரி அறிக்கையின்படி உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாக உறவெடுத்துள்ள நாடு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உக்ரைனில் தான் அதிக இறக்குமதி பண்ணிக்கிறாங்க டியூ டு அந்த ரஷ்யா உக்ரைன் போறனால. ஸோ அன்னமணி தி அன்கட் டைமண்ட் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஷா கோபிநாதன். வாட் இஸ் த தீம் ஆஃப் நோ ஸ்மோக்கிங் டே அப்சர்வ் ஆன் மார்ச் 11, 2026? அதாவது மார்ச் 11, 2026 அன்று அனுசரிக்கப்பட்ட புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். இதுக்கான ஆன்சர் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபரன்ஸ், புகையிலை நிறுவனங்களின் தலையீட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். இதுதான் இதுக்கான ஆன்சராக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிவிஷன்லாம் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குப்பா. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம டெய்லிங்க வீடியோ பார்க்கறதுல நின்றது விஷயம் கிடையாது. நம்ம வந்து அதை நல்லா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நம்ம டெய்லி அந்த டெலகிராமில் இருக்க டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. ஸோ வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன்லாம் பண்ணிக்கிட்டு ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு என்ன போகணும், கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம மனசில் நல்லா பதிஞ்சு நம்ம எக்ஸாம் டைமில் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சுப்பா. மீண்டும் நாளை கரண்ட் அஃபேர்ஸ் சந்திப்போம். அதுவரை நன்றி.